Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காமல் பெல்லைக்கானை தட்டிடுங்க. உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதில் உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்கிறேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அதாவது திண்டுக்கல்ல ஒரு மலை பிரதேசத்தில் நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம் தான் இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறவர் அருள் ரத்தினம் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை அனுப்பியிருக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்த காலகட்டம் 2005, 6, 7 அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு அந்த கரெக்டான டீட்டெயில் அந்த டைம் தெரியலை அப்படின்ட்டு இருக்கிறாரு. ஆனால் கூடுதலும் 2007 நடந்ததாட்டு தான் அவர் இதை சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்த்துடலாம். கிட்டத்தட்ட இவங்க ஹைதராபாத்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு நம்மளுடைய அருண் ரத்தினம் அப்படிங்கிறவரு. அவருடைய நண்பர்கள் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. அதாவது மயில்ராஜ், அதுக்கு பிறகு கார்த்திகேயன், அதன் பிறகு அனில்குமார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ஒரு 4 நண்பர்கள் இவருக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது இவரோட சேர்த்து அவங்க 4 பேர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் தாங்க அருள் ரத்தினம். அருள் ரத்தினத்துக்கு இந்த சம்பவம் நடந்தது அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பல ஊர்களுக்கு இந்த ட்ரெக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மலையில் மலை ஏறுறது அப்படின்னு சொல்லுவாங்க. பகல் நேரத்தில் ஏறுவாங்க, அதன் பிறகு ஒரு டெண்டை போட்டுக்கிட்டு அங்கங்கேயா உட்கார்றது, அதன் பிறகு மறுநாள் காலையில் மலை ஏறுவாங்க. இந்த மாதிரி நிறைய இயற்கை காட்சிகளை ரசிக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க தான் இவங்க 4 பேருமே. அப்படிதாங்க இவங்களுடைய லைஃப்ல திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய, அதாவது ஒரு மலையை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அந்த மலையுடைய பெயர் அது எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலைக்கு இவங்க ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க 2007 காலகட்டத்தில். அப்படி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 4 பேரும் சேர்ந்து அவங்களுடைய சொந்தமான காரில் தாங்க அந்த இடத்துக்கும் வர்றாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சென்னை வந்துடுறாங்க. சென்னை வந்த பிறகு அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, 2007 காலகட்டத்தில் இந்த மெயின் ரோடுகள் தான் இருந்துட்டு இருக்குது. பெரிய அளவில் பைபாஸ் வளராத ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய அந்த ரோட்டில் தான் இவங்களும் பயணப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு நாள் விடிய காலையில் அந்த இடத்துக்கும் சேர்ந்துடுறாங்க. அப்படி சேர்ந்த பிறகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலை ட்ரெக்கிங் ஏறுறாங்க இல்லையா, அந்த மலைக்கு போறதுக்கு முன்னால நம்மளுடைய அருள் ரத்தினம் இருக்கிறார் இல்லையா, அவர் அவருடைய அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய நண்பருடைய, அதாவது அப்பா அந்த மலையில இடத்த வாங்கியிருக்கிறதாட்டு சொல்லப்படுது. அதாவது இந்த எஸ்டேட் மாதிரி வாங்கி விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வாங்கியிருக்கிறாங்க. அங்க சில விவசாய வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்க ஒரு ரூம் இருக்குது. அதாவது ரூம் சொல்ல போனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க அந்த வீட்டுடைய சாவியும் கேட்டு வாங்கிடுறாங்க. சரி, நாங்கள் அங்கே போயிடுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய அந்த வீட்டில் அதாவது இவங்க போகக்கூடிய வீடை யாருமே ஓப்பன் பண்ணுறது கிடையாது. பக்கத்தில் சின்ன குடோன் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே தாங்க இவங்க எல்லாருமே, அதாவது இந்த விவசாய பொருட்களை வைக்கிறது எடுக்கிறது எல்லாமே அந்த குடோனில் தான் வைப்பாங்க. சரி, இந்த வீட்டுடைய சாவி இந்த ஓனர்கிட்ட தான் இருக்குது. அதனால இவங்க திண்டுக்கல் வந்த உடனே அந்த ஓனர் சாவியை கொடுக்குறாரு. தம்பி, ட்ரெக்கிங்லாம் போகிறதுலாம் சரிதான், அந்த இடம் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நான் சமீபத்தில் தான் இந்த காட்டு எஸ்டேட்டை நான் விலைக்கு வாங்கினேன். அங்கே சின்ன சின்ன
அந்த விவசாய வேலைகள்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அதனால நீங்கள் போகிறது கவனமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தாங்க அந்த சாவியை கையில் கொடுக்குறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய அருள் ரத்தினம் அவருடைய 3 நண்பர்களோட அந்த இடத்துக்கும் வந்து சேர்றாருங்க. சேர்ந்தவர் அதுக்கு மேலே கார் போகாது, அவங்க இடத்தோட அந்த எல்கை முடிகிறது. அதன் பிறகு இடம் இருக்குது, அதாவது கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு இந்த விவசாய நிலங்கள் இருக்குது. அங்கே வந்து ஒரு சின்ன சைஸில் வண்டி வச்சுருப்பாங்களாம். இந்த பெட்டி ஆட்டோ மாதிரி போகக்கூடிய வண்டிகள் தான் அதுக்குள்ளாடி போயிட்டு வரும். அதில் இந்த விவசாய தானியங்களை வந்து எடுத்துகிட்டு வர்றதும் இந்த குடோனில் கொண்டு பதுக்கிறதும் இந்த மாதிரி தாங்க செய்யக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்களும் போய் சேர்ந்துடுறாங்க. அந்த வீட்டை போய் பார்க்குறாங்க. வீடு ஆல்ரெடி வருஷத்துக்கு ஒருக்கா திறக்கிற ஒரு வீடு மாதிரி தாங்க அந்த வீடு இருந்திருக்குது. சரி, நமக்கு வேலை இல்லை, அதாவது நைட்டில் எங்கள் வீட்டில் தங்க போகிறது இல்லை, பகல் மட்டும் அன்னைக்கு மட்டும் தங்கணும். அதுக்காக இவங்க காலையிலே போய் சேர்ந்துட்டாங்க. இவங்க அந்த தின்பண்டங்கள் நிறைய வாங்கிடுறாங்க. அதாவது அந்த மலை யாத்திரைனா கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு 7 நாள் இவங்க கணக்கு போட்டிருக்காங்க. 7 நாள் அந்த மலையில் எவ்வளோ இடம் போக முடியுமோ அதெல்லாம் போயிட்டு இந்த வீடியோ கவரேஜ்லாம் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய அந்த இயற்கை காட்சிகளை வந்து நம்ம ஒரு ஃபோட்டோவாட்டு போடணும், ஒரு ஆல்பம் போடணும் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் ஒரு எண்ணத்தில் தாங்க இதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய இந்த விவசாய ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா, சில நபர்கள் வந்து சொல்கிறாங்க என்னன்னா, கீழே ஒரு காளி கோவில் இருக்குதுப்பா, அந்த கோவிலில் போய் உத்தரவு வாங்கிக்கிட்டு இந்த காட்டுக்குள்ளாடி நீங்கள் போங்க, அல்லாமல் அந்த காட்டுக்குள்ளே போகாதீங்க, நிறைய பேர் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க அந்த இடத்துக்குள்ளாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிடவே இல்லைங்க. வாங்கடா நீங்களும் உங்கள் சாமி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட மத்தியான வேளையில் சாப்பாடை முடிச்சுக்கிட்டு சரி நம்ம மெல்லமாக நடக்க ஆரம்பிப்போம், எவ்வளோ தூரம் போகிறோமோ அவ்வளோ தூரம் போய் நம்ம டென்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரெடிமேடாட்டு வச்சுருப்பாங்க இல்லையா டென்ட்டு, அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இவங்க பேக்குள்ளே இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த வீடியோ ஒரே ஒரு ஆள் கையில் தான் கேமரா இருக்குது, அந்த வீடியோ கவரேஜ் பண்ணிக்கிட்டே அந்த ஏரியாக்குள்ளாடி போக ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4:30-5 மணிக்கெல்லாம் வந்து இவங்க ஒரு மலையை தாண்டிட்டாங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தாண்டி போயிடுறாங்க. அதன் பிறகு இருட்டு விழ ஆரம்பிக்குதுங்க. ஏன் அப்படின்னா, அடர்ந்த காடு அப்படிங்கிறப்போ டக்குன்னு இருட்டேறும். அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டென்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மாதிரி பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்ட ஒரு டென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு டென்ட் தான் அது. அப்போ அதை வந்து வைக்கணும் அப்படின்னா 2 கம்புகளை வச்சு கட்டணும். கட்டிட்டு தாங்க அது, அதாவது என்ன அப்படின்னா, அந்த 2 கம்புகளை கவளி மாதிரி வச்சு கட்டிக்கிட்டு அதுக்கு உள்ளாடி தான் இந்த டென்ட்டை போட்டு வைக்கணும். இல்லை அப்படின்னா நல்லா காத்தடிச்சுன்னா இந்த டென்ட் வந்து பறந்துடும். அதனால இவங்க அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நெருப்பு மூட்டக்கூடிய வேலையும் இன்னொரு பார்ட்டி பண்ணுறாங்க. இப்படி அந்த இடத்துல டென்ட் எல்லாம் போட்டு எடுத்து செட் பண்ணி நெருப்பெல்லாம் மூட்டி அப்படியே உட்காந்துடுறாங்க. ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துலங்க. அன்னைக்கு அழகாக போயிடுது. அன்னைக்கு அவங்க நைட்டு உள்ள சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து இந்த மிருகங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா அலர்ட் பண்ணுறது மாதிரியான சில மின் கருவிகளை இவங்க வச்சுருக்குறாங்க. சின்ன சின்ன கருவிகள் வாங்கி அங்கங்கே மாட்டியிருக்கிறாங்க. அது ஏதாவது ஒரு மிருகங்கள் பக்கத்தில் வருதுன்னா இவங்களுடைய மொபைலுக்கு உடனே அலர்ட் மெசேஜ் வந்துடும். அப்படி தான் அதை செட் பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் ப்ளூடூத் மூலியமாக. அப்படி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருந்து பார்த்துருக்குறாங்க. ஒரு பிரச்சனை இல்லை, ரொம்பவே அழகாக இருந்திருக்குது. மறுநாள் காலையிலையும் விடிஞ்சிருது. அதன் பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருந்து இன்னும் கொஞ்சம் கூட தூரம் போயிடலாம், அதாவது காலையிலே நம்ம காலை டிஃபனை முடிச்சுக்கிட்டு இங்கேருந்து கிளம்புற மாதிரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி காலை டிஃபனை முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு இன்னும் ஏறி போகிறாங்க. அதாவது இவங்க இருக்கக்கூடிய மலையை தாண்டி அடுத்த மலைக்கு போயிடுறாங்க. அந்த அடுத்த மலைக்கு போகும்போது இவங்க ரொம்பவே டயர்டாயிடுறாங்க. என்ன அப்படின்னா, பயங்கரமான வெயிலுங்க. அதாவது இவங்க அந்த மலைக்கு மேலே ஏறும்போது பயங்கர ஹீட் ஆகுது. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி நம்ம இங்கேயே ரெஸ்ட் எடுப்போம், ரெஸ்ட் எடுத்துட்டு அதன் பிறகு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே மத்தியான வேளை சாப்பாடை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுக்கிட்டு அப்படி படுத்தவங்க தாங்க. படுத்தவங்க தூங்கிடுறாங்க. கிட்டத்தட்ட என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 மணிக்கு முழிக்கிறாங்க. 4 பேருமே 5 மணிக்கு தான் முழிச்சிருக்கிறாங்க. முழிச்சு பார்க்கும்போது இடம் மறுபடியும் இருட்ட ஆரம்பிச்சிருது. ஐயோ உடனே டெண்டை நம்ம செட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி எடுத்து அந்த இடத்துல டெண்டெல்லாம் போடுறாங்க. மறுபடியும் விறகு, ஏகப்பட்ட விறகுகள் கிடக்குது, சருகுகள் கிடக்குது, அதை வச்சு நெருப்புகளை மூட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த டென்ட்டுக்குள்ளே செட்டிலாகி இருக்கிறாங்க. ஒரு 9 மணி வரைக்கும் அவங்க வந்து வெளியே தான் நின்றுருக்குறாங்க. அதன் பிறகு அந்த டென்ட்டுக்குள்ளே போய் உட்காந்துடுறாங்க. ஏன்னா கொசு கடி பயங்கரமாக ஆயிடுச்சு. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, டென்ட்டுக்குள்ளே போய் உட்காந்துடுறாங்க. டென்ட்டுக்குள்ளாடி ஒரு கொசு பத்தி வரைக்கும் இவங்க ஏற்றி வச்சிடுறாங்க. ஏற்றி வச்சுக்கிட்டு உள்ளே உட்காந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தாங்க கிட்டத்தட்ட மணி ஒரு 10-10:30 நெருங்குதுங்க. அந்த நேரத்தில் தான் அங்கே ஒரு அதிபயங்கரமான சம்பவம் ஒன்று நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு நரிகளுடைய கூட்டம் அந்த இடத்துக்கு வருது. அப்படி வரும்போது இவங்க இந்த கருவியெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இல்லையா, அதன் மூலமாக இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருதுங்க. இவங்க தூங்கலை, அப்படியே இந்த சீட்டுக்கட்டு விளையாடிட்டு இருந்திருக்கிறாங்க உள்ளே இருந்து. அப்படி விளையாடிக்கிட்டு இருக்கும்போது இந்த சிக்னலுடைய சத்தம் வந்த உடனே இவங்க டக்குன்னு அந்த இதை திறந்து பார்க்குறாங்க. லைட்டாக தான் திறந்து அப்படி பார்க்குறாங்க. வெளியே பார்க்கும்போது ஒரு 10-15 நரிகள் அப்படி அந்த இடத்த சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்குது.
அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நரிகள் இருக்குது, அதனால மிருகங்கள் இருக்கிறது சாத்தியம்தான், ஆனால் வேற எதுவும் வந்துடக்கூடாது, அதோட பெரிய மிருகங்கள் வந்துடக்கூடாது, நமக்கு பிரச்சனை ஆகிடும், அதனால நெருப்பை வந்து கொஞ்சம் கூட எரிய விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரட்டுன்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேர் வெளியே வந்துடுறாங்க. அதில் இருந்து நெருப்பு கொள்ளியை எடுத்து அங்கேயுமா வீசுறாங்க. ஊழிஞ்சோன்னா அந்த நரிகள் அங்கேருந்து மெல்ல மெல்ல ஒதுங்கி போகிறத இவங்க பார்க்குறாங்க. சரி அது போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நெருப்பை கொஞ்சம் கூட கனமாட்டு கூட்டுறாங்க. அதன் பிறகு இவங்க வந்து உள்ளே வந்து அப்படியே வந்து உட்காந்துடுறாங்க. இவங்க 4 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே சீட்டு விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த நரிகள் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பட்ட 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 படான்ட்டு ஓடக்கூடிய சத்தங்க. என்னடா இவ்வளவு நேரம் எந்த ஒரு இதுவும் இல்லை, அதாவது அந்த இடமே மயோன அமைதியாக இருக்குது. இந்த காட்டில் வந்து வண்டுகளுடைய சத்தங்கள் கூட இல்லை, ரொம்பவே அமைதியாக இருக்குது. ஆனால் திடீர்னு இந்த நரிகள் ஏன் இப்படி ஓடுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க மறுபடியும் லைட்டாக ஓப்பன் பண்ணி அப்படி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது இல்லையா, அதுக்கு முன்னால் ஒரு அதிபயங்கரமான ஒரு உருவங்க, கிட்டத்தட்ட ஒரு 7 அடி ஹைட்டில் அப்படியே வந்து நிற்கிதுங்க. இதை அவங்க பார்க்குறாங்க. இவங்க பார்த்த உடனே இவ்வளோ ஹைட்டில் மனுஷன் இருக்கானா, அது இந்த காட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அது மனுஷன் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா இந்த தலைமுடி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே ஃபுல்லாக தர வரைக்கும் அப்படி இருக்குங்க. அந்த உடம்பு ஃபுல்லாக கருகருன்னு இருக்குது. கண்ணு கரெக்டாக தெரியுதுங்க, வெள்ளை கலரில் கண்ணு தெரியுது. ஆனால் அது என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூடாரத்துக்கு முன்னால் வந்து அப்படியே நிற்கிதுங்க. அந்த நிழல் கூட அந்த தீ வெப்பத்தில் வரக்கூடிய அந்த நிழல் வந்து கரெக்டாக இவங்க டென்ட் மேலே விழுது. அது டென்ட்டை விட ஹைட்டாக இருக்குங்க. இவங்க பார்த்து அரண்டுறாங்க. ஐயோ இது என்னதுடா, வித்தியாசமாக இருக்குது, இது என்ன இளவுடா அப்படிங்கிற மாதிரி இவங்க 4 பேரும் பைய மெல்லமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த உருவம் அப்படியே நின்னது. திடீர்னு அந்த இடத்த விட்டு சரட்டுன்னு ஒரு இடத்தை நோக்கி போகுதுங்க. அது ஒரு வலது பக்கத்தை பார்த்து போகுது. சரி அது போயிடுச்சு, அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே அங்கே ஒருத்தர் கத்துறாரு. என்ன அப்படின்னா, டேய் கேமரா தான் கையில் இருக்குல்ல, அதை எடுத்து அந்த வீடியோ எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாருங்க. ஐயோ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாங்க கேமராவை எடுத்து செட் பண்ணுறாரு ஒரு நபர். அவங்க செட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்தையே கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அது திரும்ப வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இவங்க அந்த இடத்தையே கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கரெக்டாக அந்த டென்ட்டை மூடிட்டாங்க. ஸ்டிப்பு தான் வச்சு அதை போடுவாங்களாம். அந்த ஸ்டிப்பை அப்படி லைட்டாக திறந்து பார்க்கும்போது கரெக்டாக அந்த நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருந்து பார்த்தீங்களா, அதுக்கு முன்னால் தாங்க அப்படி குத்த வச்சு உட்காந்துருக்குது. அப்படி குத்த வச்சு உட்காந்துருக்கும் போதே ஒரு 5 அடி ஹைட் இருக்குங்க. அப்படியே அந்த நெருப்புல இருந்து எதையோ எடுத்து வாயில் போடுதுங்க. வாயில் போட்டோடனே அதனுடைய கண்கள்லேருந்து எல்லாமே நெருப்பு கலருக்கு மாறுறதை இவங்க பார்க்குறாங்க. பார்த்ததும் இவங்க அரண்டுறாங்க. இது மனுஷன் கிடையாது, இது ஏதோ ஒரு அதிபயங்கரமான ஒரு சக்தியாக தான் இருக்கணும், இது இப்போ நம்மளை ஏதாவது பண்ணிருமோன்னு சொல்லி நல்ல பயத்தின் விஷயத்துக்கு போகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை சுத்தமாக கிடையாதுங்க. இவங்க 4 பேருமே எந்த கோவிலுக்கும் போக மாட்டாங்க, இந்த மாதிரி எந்த விஷயங்களுக்கும் போகிறது கிடையாதுங்க. அதாவது ஒரு கோவிலுக்கு ஒரு இதுக்கும் போக மாட்டாங்க. இவங்க 4 பேர் அந்த ஒரு கேட்டகரியை சேர்ந்தவங்க தான். டே பேயாவது பிசாசாவது வெளியே வாங்கடா, வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஆல்ரெடி ட்ரெக்கிங் போகும்போது இந்த அருவா கத்தி சுத்தியல் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சாதனங்கள் ஒரு டூல்ஸ் மாதிரியே வச்சிருப்பாங்களா. இந்த சாதனங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே அந்த உருவம் அங்க இருந்து சரட்டுன்னு ஒரு மரத்துடைய கொப்புக்கு மேலே ஏறி அப்படியே தாவி அது போயிருதுங்க. பாத்தியாடா, இது மனுஷனும் கிடையாது, மிருகமும் கிடையாது, ஆனா இது ஏதோ ஒரு ஜந்து அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிடுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் உள்ள வந்து உட்காந்துடுறாங்க. உள்ளே வந்து உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக அந்த ஜிப்பு வந்து போடாமல் அப்படி தாங்க வச்சுருக்காங்க. அதன்படியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மணியும் கிட்டத்தட்ட ஒரு 12:30 1 மணி அந்த டைம் ஆகுது. இவங்களுக்கு தூக்கம் வரல. முதல்ல பார்த்து பயந்தவங்க 2வது அவங்க மனசுக்குள்ளாடி பயம் இல்லைங்க, அவங்க தைரியமாக தான் இருந்திருக்கிறாங்க அந்த இடத்தையே பார்த்துக்கிட்டு. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7 பெண்கள் ஒரே மாதிரி ஒயிட் கலர் சாரி கட்டிக்கிட்டு, அதாவது வெள்ளை கலரில் சாரி போட்டிருக்காங்க, சாரி கட்டியிருக்கிறாங்க. அவங்க அந்த மேல் இது போட மாட்டாங்க, அதாவது இந்த மேல் ஜாக்கெட் இருக்காது, அவங்க சாரியிலே தான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க அவங்க உடம்ப. அப்படி ஒரு 7 பெண்கள் மண் குடத்தில் தண்ணீரோ ஏதோ எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதை இவங்க பார்க்குறாங்க. டே இந்த காட்டுக்குள்ள மணி 1 ஆகுது, இந்த டைம்ல ஏதுடா 7 பெண்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, இந்த காட்டுக்குள்ள காட்டுவாசி மாதிரி இருப்பாங்க இல்லையா சில பேர், அந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க போல இருக்குது. அவங்க இந்த நேரத்துக்கு தான் தண்ணியெல்லாம் எடுக்க வருவாங்க போல இருக்குது. அப்படி இப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளாடியே பேசிக்கிட்டு அந்த ஸ்டிப்பை திறந்து மறுபடியும் கொஞ்சம் பெருசாக திறந்துடுறாங்க. திறந்துக்கிட்டு வெளியே பார்க்கும்போது 3 பெண்கள் இடது பக்கமாகவும் 3 பெண்கள் வலது பக்கமாகவும் போயிடுறாங்க. ஒரே ஒரு பெண் மட்டும் அந்த நெருப்பு கிட்ட வந்து அப்படி நின்றுறாங்க. நின்னவங்க அப்படி பார்த்துக்கிட்டே நிற்கவே இந்த 4 பேருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா,
இந்த பெண் யாரு, இவங்க எப்படி வந்தாங்க, 3 பேர் அப்படி போயிட்டாங்க, 3 பேர் இப்படி போறாங்க, இவங்க யாரு, இவங்க கிட்ட இங்க என்ன வந்துச்சு, அது என்னதுன்னு சொல்லி நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரட்டுன்னு இவங்க 4 பேருமே அந்த டெண்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்படி வெளியே வந்த அடுத்த செகண்டுங்க அந்த பெண் வந்து அந்த பானை அப்படி டபார்னு கீழே போட்டுட்டு இடது பக்கம் வாக்குல அப்படியே ஓட ஆரம்பிக்குதுங்க. எம்மா நில்லுமான்னு சொல்லிக்கிட்டு இவங்க கையில் இருக்கக்கூடிய டார்ச்சு, அதன் பிறகு கேமரா எல்லாத்தையும் தூக்கிட்டு பின்னாலே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதில் முன்னாடி போகிறது நம்மளுடைய அருள் ரத்னம் தாங்க முன்னால் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. முன்னால் ஓடி கரெக்டாக, அதாவது அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்தில் ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குங்க. பெரிய ஆலமரம்னா பயங்கரமான ஆலமரம். அந்த மரத்தை வந்து அந்த வீடியோவாலே கவர் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குங்க. அந்த ஆலமரத்துக்கிட்ட கிட்ட போனது அந்த பெண் காணாமல் போயிடுறாங்க. இவங்களும் விரட்டிக்கிட்டு அந்த இடம் வரைக்கும் வந்துடுறாங்க. அதன் பிறகு இவங்களுக்கு எங்கே போகணும்னே தெரியலைங்க. எம்மான்னு சொல்லி இவங்க சவுண்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தங்கச்சின்னு கூப்பிட்றாங்க, அம்மா அக்கான்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே மரியாதையோட இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கே அந்த பெண் காணவே இல்லைங்க. இவங்களுக்கு அரண்டு போயிடுது. என்னடா, எவ்வளவோ இடத்துக்கு நம்ம இந்த ட்ரெக்கிங்லாம் போயிருக்கிறோம், ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் இது வரைக்கும் அவங்க லைஃப்பில் நடக்கலை. அது நம்ம ஊருக்குள்ள, அவங்க சொந்த ஊர் திண்டுக்கல் தான், நம்ம ஊருக்குள்ளாடி இப்படி ஒரு இது இருக்கா அப்படிங்கிறது மாதிரி இவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க. டே, இங்கே இருக்கிறது சரியில்லை அப்படிங்கிறது மாதிரி கூட இருக்கக்கூடிய ஒரு நண்பர் சொல்கிறாருங்க. டே, இந்த இடம் எனக்கு ரொம்பவே மோசமாக தெரியுது, இங்கேருந்து முதல்ல கிளம்புவோம், இல்லையா நம்ம அந்த டெண்டை விட்டு வெளியே வரேன்டா, விடிய காலையில் இங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதுக்கெல்லாமாடா பயப்படுவ? மற்ற 3 நண்பர்களும் இதே மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. டே, பயப்படாதடா, இதெல்லாம் நம்மளை பயமுறுத்ததுக்காக வரக்கூடியது தான், ஆனால் இது வந்து நமக்கு பெரிய பிரச்சனைலாம் கிடையாது, நீங்கள் தைரியமாக இருங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர் பேசுகிறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆலமரத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய கேமரா நைட் விஷன் கிடையாது. இவங்க டார்ச் லைட் வெளிச்சத்தில் அது ரொம்பவே தெளிவே இல்லாமல் இருக்குதுங்க. இருந்தாலும் இவங்க அதை வச்சு எடுத்து பார்த்துருக்காங்க, ஒன்றும் தெளிவாக சரியாக தெரியவும் இல்லைங்க. ஆனால் ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துக்குள்ளாடி அந்த பெண்ணை தேடி இவங்க சுற்றி இருக்கிறாங்க. ஆனால் அந்த பெண்ணை கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட அந்த இடத்துல வண்டுகளுடைய சத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்குதுங்க. இந்த சத்தம் அதிகம் ஆரம்பிக்கும் போது திடீர்னு ஒரு சிரிப்பு சத்தம் கேட்க ஆரம்பிக்குதுங்க அந்த ஆலமரத்துக்கு மேலே இருந்து. என்னடா சிரிப்பு சத்தம் கேட்குது, அது ஒரு பெண்ணுடைய சிரிப்பு சத்தம் தான் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெளிவாக இவங்களுக்கு தெரியுது. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டார்ச் லைட்டை அப்படியே ஆலமரத்துக்கு அடிக்கிறாங்க. ஆலம் விழுதுகள் வந்து அப்படியே விழுந்து அந்த மரமே தெரியாத அளவுக்கு மூடி போய் இருக்குங்க. இதில் மரம் எங்கடா இருக்குது, விழுதா இல்லடா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க அந்த விழுதுகளை லைட்டாக நீக்கி அப்படியே விட்டுக்கிட்டு உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த டார்ச் லைட் வெளிச்சத்தில் இவங்க உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே உள்ளே போகும்போது அந்த மரம் ஒரு 30 அடிக்கு மேலே இருக்குதுங்க. ஆனால் அந்த பெண் வந்து அந்த 30 அடி ஹைட் அப்படியே உட்கார்ந்துருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. எம்மா கீழே இறங்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க மாற்றி கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த பெண் கீழே இறங்க மாதிரியே தெரியல, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எம்மா நாங்கள் இப்படி ஒன்று பார்த்தோம் அப்படி ஒன்று பார்த்தோம்னு சொல்லி நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்கிறாங்க. இவங்க எங்கேருந்து வந்திருக்கிறோம் அப்படி இப்படின்னு எல்லா விஷயங்களையும் சொல்லி பார்த்துருக்குறாங்க. அந்த பெண் வந்து கீழே இறங்கவே இல்லைங்க, சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்குது. அதன் பிறகு இவங்க சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, எம்மா தயவு செய்து நீ ஒன்று கீழே வா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே சும்மா மின்னல் வேகத்தில் அந்த பெண் மேலே இருந்து கீழே குதிக்கிறாங்க. குதிச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரட்டுன்னு இவங்க முன்னாடி மின்னல் வேகத்தில் வந்து நின்றுருக்காங்க. நின்ன பிறகு தாங்க இவங்க அந்த முகத்தை பார்க்குறாங்க. முகத்தை பார்த்து இவங்களுடைய, அதாவது இவங்க என்னெல்லாம் இல்லைன்னு நினச்சாங்களோ அவ்வளோ அந்த இடத்துக்குள்ளாடி வந்துட்டு போயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரமான அந்த முகம், அதாவது இந்த பொள்ளி போய் இருக்குன்னு சொல்லுவாங்க. பொள்ளி போய் இருக்குன்னா எங்கள் ஊரில் அப்படி தான் சொல்லுவாங்க, கொப்பளம் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொப்பளம்லாம் அடித்து ஒரு வித்தியாசமான ஒரு கொடூரமான முகத்தை அந்த பெண் அந்த இடத்துல காட்டுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு பயந்து இவங்க அலற ஆரம்பிச்சிட்டாங்க 4 பேரும். அப்படி 4 பேரும் அலறும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, கேமராவை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அந்த நபருடைய கையில் இருக்கக்கூடிய கேமரா கீழே விழுதுங்க. அதுவும் ஒரு பள்ளத்தாக்குள்ளாடி விழுந்துருது. அவரும் அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாருங்க. அதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் அந்த இடத்துல ஒரு புகை மூட்டமாட்டே மாறி அப்படியே காணாமல் போயிருக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல இவரு தண்ணி தெளிச்சு எடுப்பணும். ஆனால் தண்ணியை இவங்க எடுத்துக்கிட்டு வரலைங்க. தண்ணி டென்ட்டுக்குள்ளே இருக்குது. சரி நம்ம டென்ட் பக்கம் போயிடுவோம், இவனை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவங்க பயத்தின் உச்சத்தில் இருக்கிறாங்க. இவங்க கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த வண்டு சத்தம் திடீர்னு அப்படியே அமைதியாகுதுங்க. அப்படியே அமைதியான உடனே இவங்களுக்கு ஒரு டவுட் வருது. இதே மாதிரி தான் முதல்ல வண்டு சத்தம் அப்படியே அமைதியான பிறகு தான் அந்த கிரியேச்சர், அதாவது அந்த 7 அடி ஹைட்டில் இருந்த அந்த ஒரு உருவத்தை இவங்க பார்த்தாங்க இல்லையா, அது
அந்த இடத்துக்கு வந்தது. அதே மாதிரி இப்போ இந்த வண்டு சத்தங்கள் அப்படியே அமைதியாகுது. இப்போ என்ன நடக்க போதோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தாங்க இவங்க 3 பேரும் அந்த ஒருத்தரை தூக்கிக்கிட்டு நடக்கிறாங்க. ஆனால் வந்த வழியில் இவங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது. என்ன அப்படின்னா, வரும்போது வேக வேகமாக ஓடி வந்தாங்க இல்லையா அந்த பொண்ணுக்கு பின்னாடி, இப்போ எப்படி திருப்பி போகணும் அப்படின்னு தெரியலைங்க. ஆனால் என்ன அப்படின்னா, இவங்க சாதா ட்ரெக்கிங் போகிறாங்க அப்படின்னா, அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கிளை கம்புகளை வந்து ஒடிச்சு அது எந்த பக்கம் திசை, நாங்கள் வந்த திசைன்னு சொல்லி காட்டுறது மாதிரி வச்சுருப்பாங்களாம். ஆனால் இவங்க அவசர அவசரமாக அந்த பொண்ணுக்கு பின்னால் ஓடுனதுனால அந்த சம்பவத்தை இங்கே செய்ய மறந்துட்டாங்க. அதனால இவங்களுக்கு ரிட்டர்ன் போகிறதுக்கு ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய ஆலோசனையை கேட்டு நம்ம போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தரை முன்ன விடுறாங்க. அது நம்மளுடைய அருள் ரத்னம் தான் முன்னாடி நடக்கிறாரு. அவர் தான் டார்ச் லைட் அடிச்சு அப்படியே நடந்து போய் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்க வந்தது ஒரு 300 மீட்டர் அவ்வளோ தூரம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவங்க இறங்கி போன இடம் ஒரு 400 மீட்டர் போயிட்டாங்க. ஆனாலும் இவங்க டென்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியவே இல்லைங்க. என்னடா இது, டென்ட்டை காணவே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பயத்தோட தாங்க பார்க்குறாங்க. டென்ட் அவங்க இருக்க இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டருக்கு மேல் சைடில் இருக்குங்க. அங்கே பாடா டென்ட் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி டார்ச் லைட்டில் அது தெளிவாக தெரியுதுங்க. சரிடா, நம்ம இப்போ என்னடா பண்ணுறது, இவன் வேற இந்த மாதிரி மயங்கி விழுந்து கிடக்கிறான், எழுப்ப மாட்டேங்கிறான், என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய திடகாத்திரமான ஒரு நண்பர் வந்து அவரை தோளில் தூக்குறேன், என்னால் முடிஞ்ச அளவு நான் மேலே ஏற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மேலே ஏறி டார்ச் அடிச்சுட்டு தான் அது வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை சுற்றிக்கிட்டு வரணும், மறுபடியும் அந்த ஆலமரத்துக்கிட்ட வந்து தான் இவங்க ரிட்டர்ன் போக முடியுங்க. ஏன்னா இடையில ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்குது, அந்த பாறையை சுற்றிட்டு தான் இவங்க வரணும். அதனால இந்த பாறையை சுற்றிக்கிட்டு மறுபடியும் மேலே ஏறுறாங்க. இப்போ மேலே ஏறிக்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 400 மீட்டர் போனவரும் டென்ட்டை கண்டுபிடிக்க முடியல. என்னடா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு டார்ச் அடித்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது டென்ட் எங்கே இருக்குன்னு தெரியல. சரி, கொஞ்சம் கூட மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கூட மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க டென்ட்டுக்கு முன்னாடி நெருப்பு மூட்டி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த நெருப்பு கொபு கொபுன்னு எரிய ஆரம்பிக்குதுங்க. அப்போ பார்க்கும்போது டென்ட்டு கீழே இருக்குதுங்க. இன்னும் ஒரு 100 மீட்டர் இவங்க கீழே இறங்கணும். என்னடா இது, நம்ம இதுக்குள்ளாடி தான் கரெக்டே இருக்கிறோம், கரெக்டாக அந்த ஈட்டான பார்த்து தான் போயிட்டு இருக்கிறோம். ஆனால் எப்படி அந்த இடம் மாற்றி நம்மளை அங்கேயும் இங்கேயும் அலைய வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே அப்பந்தாங்க ஒரு விஷயத்த இவங்க கவர் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெருப்பு எரியுது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னால் அந்த 7 அடி உருவம் அப்படியே குத்த வச்சு உட்காந்து நெருப்புகளை எடுத்து விழுங்கிக்கிட்டே இருக்கிறத பார்க்குறாங்க. என் லைஃப்பில் நான் இப்படி ஒன்றும் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க லைஃபு மாறுதுங்க. அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த இடத்துல உட்காந்துடுறாங்க. ஏற்கனவே ஒருத்தரை தோல் செமடா எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா, அவரை அதில் வச்சுக்கிட்டு இவருக்கு எப்படியா தண்ணி கொடுத்து இவரை எழுப்பணும், இல்லைன்னா இவங்களால் தூக்கிட்டு இனிமேல் நடக்கவே முடியாது, அவ்வளோ தூரம் டயர்டாயிட்டாங்க, என்ன பண்ணணும்னே தெரியல. அந்த இடத்துல முழிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் தண்ணி சொட்டக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. ஒரு பாறையுடைய இடுக்குல இருந்து கொஞ்சமாட்டு தண்ணி வந்துகிட்டே இருக்குங்க. சரின்னு சொல்லி அந்த தண்ணியை கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி இவருடைய முகத்தில் அடித்து விட்டு அவரையும் எழுப்பி விடுறாங்க. அவரும் எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்ச பிறகு அவரால் இருக்கவோ நிற்கவும் முடியல. அவர் ரொம்ப பதட்டப்படுறாரு. ஏன்டா பதட்டப்படுறா, பேசாம இருடா, நம்ம டென்ட் அங்கே இருக்கு, நம்ம இங்கே தான் இருக்கிறோம், அந்த கிரியேச்சர் அங்கே தான் உட்கார்ந்து இருக்குது அப்படிங்கிறது மாதிரி இவங்களுக்குள்ளாடி மெல்லமாக பேசிக்கிடுறாங்க. பேசிக்கிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மணி ஒரு 3-3:30 மணியை தாண்டிடுச்சுங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 2 மணி நேரம் நம்ம இதில் உட்காந்துட்டோம் அப்படின்னா நமக்கு விடிஞ்சிடும், விடிஞ்ச பிறகு கீழே போயிடலாம், அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதே பாறைக்கிட்ட அப்படியே உட்காந்துடுறாங்க. 4 பேரும் லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த இருட்டுக்குள்ளாடி உட்கார்ந்துருந்துருக்காங்க. கிட்டத்தட்ட விடிய காலையில் நேரம் விடிஞ்சிருதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5:30-6 மணிக்கு இவங்களுக்கு 4 பேருக்கும் நன்றாக தூக்கம் வந்துருச்சு. அப்படியே அந்த 4 பேரும் சேர்ந்தாப்புல இருந்து அந்த உடலுடைய ஹீட்டோட சேர்த்து அப்படியே 4 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அதில் இருந்துட்டாங்க. அப்படியே தூங்கவும் செஞ்சுட்டாங்க. கரெக்டாக 10 மணிக்கு தாங்க முழிச்சிருக்காங்க. முழிச்சு பார்க்கும்போது தான் அந்த வெயில் வெளிச்சம் அவங்க முகத்தில் படுது. ஏன்னா அடர்ந்த காடாக இருக்கிறதுனால வெயில் வெளிச்சம் ரொம்ப லேட்டாகி தாங்க உள்ளே வந்திருக்குது. அதனால இவங்களுக்கு வெயில் வந்த விஷயமே தெரியாமல் போயிடுச்சு, அதாவது விடிஞ்ச விஷயமே தெரியாமல் போயிடுச்சு. மறுபடியும் இவங்க கீழே இறங்கி வந்துட்டாங்க, டென்ட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. டென்ட்டுக்கிட்ட வந்த பிறகு சரி, இனி ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்கே இருக்க வேண்டாம், நம்ம கீழே போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு வந்துட்டாங்க. ஏன்னா ட்ரெக்கிங்கே இனிமேல் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மனசுக்குள்ளே வந்துருச்சுங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து எல்லாத்தையும் வாரி கட்டுறாங்க. அதாவது எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கரெக்டாக வந்த வழி தெரியும், ஏற்கனவே எல்லாம் ஒடிச்சு விட்டு வந்திருக்காங்க, அதனால் கரெக்டாக வழி தெரிஞ்சிருச்சு. கீழே வந்துடுறாங்க. கீழே வரும்போது இந்த விவசாய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆல்ரெடி சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி அந்த காளி கோயிலில் போய் நீங்கள் இதெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணிட்டு போங்க, அப்படி அவங்க உத்தரவு தந்தால் தான் நீங்கள் அந்த காட்டுக்குள்ளே போகணும், இல்லைன்னா நீங்கள் போனீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அவங்க எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. என்ன ஒரு 4 நாள் கழிச்சு தான் வருவோம்னு சொல்லிட்டு போனீங்க,
உடனே வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இவங்க அங்கே நடந்த அனைத்து சம்பவத்தையும் அப்படியே சொல்லியிருக்கிறாங்க. என் லைஃப்லேயே நான் மறக்க முடியாத விஷயங்கள்லாம் நடந்துருச்சு, நாங்கள் இப்படியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, அங்கே இருக்கக்கூடிய இந்த விவசாய மக்களில் ஒரு வயசான நபர் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் ஒரு 75 வயசு அந்த டைமில் மதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய அந்த நபர் தாங்க வந்து சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கும் இந்த காட்டுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மன் தான் கீழே இருக்குதான். அந்த பத்ரகாளி அம்மன்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டு தான் உள்ளே போகணும். அதுவும் சாயந்தரம் 6 மணிக்கு முன்னால் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனைகள் நடக்கும் அப்படிங்கிறது மாதிரி அந்த கோவிலே அவங்க எழுதி வர வச்சிருக்காங்க, யாரும் அந்த காட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு. ஏன்னா கோவிலுக்கும் அந்த காட்டுக்கும் இருக்கக்கூடிய தூரம் வந்து 3 கிலோமீட்டருங்க. இருந்தாலும் அவங்க அங்கேயே எழுதி வச்சிருக்காங்க, கல்வெட்டிலே எழுதி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த கோவிலில் போய் நீங்கள் பேசியிருந்தா இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அதாவது அங்கே இருக்கிறது யார், அந்த 7 அடி ஹைட்டில் வந்த மனுஷனா அது உருவமாக என்னன்னு எங்களுக்கு தெரியல, அது நெருப்பெல்லாம் எடுத்து சாப்பிட்டுச்சு நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல வந்து நம்மளுடைய அருள் ரத்னம் தாங்க கேட்குறாரு. கேட்கும்போது தான் அந்த பெரியவர் சொல்கிறாரு, என்ன அப்படின்னா, இதை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிடணும்னா கீழே போய் தான் தெரிஞ்சுக்கிடணும். எங்களுக்கு பெரிய அளவில் இதை பற்றி தெரியாது, ஆனால் எங்களை எக்காரணத்தை கொண்டு இந்த எல்லையை தாண்டி அங்கே போகக்கூடாது. அதுவும் 6 மணி ஆயிடுச்சுன்னா நாங்கள் கீழே போயிடுவோம், நாங்கள் 4:30 மணிக்கெல்லாம் இங்கேருந்து கீழே போயிடுவோம், 6 மணி அந்த கோயிலை தாண்டி நாங்கள் போயிடுவோம் அப்படிங்கிறது மாதிரி அந்த நபர்களும் எடுத்து சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோயிலுக்கு போகக்கூடிய பழக்கமே இல்லாதவங்க இல்லையா இவங்க, அதனால சரி எதுக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்த சந்திச்சதுனால அந்த கோவிலில் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோவிலுக்கும் போயிடுறாங்க. கோவிலில் போன உடனே அவங்க எல்லாருமே பார்த்து பயங்கரமாக சிரிச்சிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய 4 பூசாரிகள் உங்களுக்கெல்லாம் இவ்வளோ தைரியமா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டவும் செய்திருக்காங்க. தம்பி, அங்கே இருக்கிறது என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய விஷயம் ரொம்பவே கொடூரமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பத்ரகாளி அம்மன் கோவிலை ஒரு டைமில் வந்து காட்டுக்குள்ளே இருந்திருக்குங்க. இந்த கோவில் வந்து அந்த டைமில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இருந்திருக்குது. இந்த கோவிலை பராமரித்து, அதாவது இந்த பூசாரி மாதிரி இருப்பாங்க இல்லையா, அப்படி இருந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அவர் டெய்லி காலையிலையும் சாயங்காலம் வந்து அந்த கோயிலுக்கு தேவையான பணிவிடைகள் செய்துட்டு போகிறது வழக்கம் அப்படின்னு ஊருக்குள்ளே ஒரு பேச்சு இருந்துட்டு இருக்கு. ஆனால் என்ன அப்படின்னா, அந்த கோவிலுக்கு வரக்கூடிய அந்த பூசாரி கிட்டத்தட்ட 7 அடி ஹைட் இருப்பாராங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் அப்படின்னா, அவர் மலையாளம் தான் பேசுவார், தமிழ் சுத்தமாக பேச மாட்டாருங்க. அப்படிப்பட்ட அந்த நபர் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 பெண்களை வந்து இந்த கிரகணம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சூரிய கிரகணம் நடக்கும் இல்லையா, அந்த டைமில் இந்த காளிக்கு பலி கொடுத்துருக்கிறாரு. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்களுக்கு வந்து மாந்திரிக வித்தைகள் அனைத்தையுமே கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்கள் பருவம் அடைகிறதுக்கும் அந்த கிரகணம் வர்றதுக்கும் முன்னால் அந்த பெண்ணை வந்து இவர் பலியிட்டு இருக்கிறாருங்க. அப்படி கிட்டத்தட்ட 7 பெண்களை பலியிட்டு அந்த நபர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அங்கே ஒரு ஆலமரம் பார்த்தோம் இல்லையா, அந்த ஆலமரத்தில் போய் ஜீவ சமாதி மாதிரி அதுக்குள்ளே அடைஞ்சிட்டாருங்க. ஆனால் இந்த 7 பெண்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு நள்ளிரவு வேளையில் அந்த கோவில் பக்கத்தில் ஒரு ஆறு ஒன்று ஓடுதுங்க, அந்த ஆற்றுல இருந்து தண்ணியை எடுத்துக்கிட்டு, அதாவது மண்பானையில் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக அந்த 1 மணி 1:30 மணிக்கு அந்த இடத்துல அந்த நீர் அபிஷேகம் பண்ணுவாங்களாம். அப்படி பண்ணதுக்காக மட்டும்தான் அந்த 7 பெண்களை அவர் பலியிட்டு வச்சதாட்டு அந்த இடத்துல சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த கோவிலில் உத்தரவு கிடைச்சா மட்டும்தான் அந்த காட்டுக்கு உள்ளாடி போக முடியும். அதுக்கு மீறி யாராவது உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட இந்த 70-80 ஆண்டு காலத்துக்கு பிறகு மர்மமான முறையில் நிறைய பெண்கள், நிறைய ஆண்கள் வந்து இந்த வேலைக்குன்னு போய் அந்த விறகு எடுக்க போகிறது, அந்த மாதிரிலாம் போய் நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அது பட்டப்பகல்லே நடந்திருக்குது. அதே மாதிரி சமீப காலத்தில் கூட, அதாவது கிட்டத்தட்ட 1999 கூட ஒரு 7 பேர் உள்ளே போனதில் 5 பேருடைய பாடி எடுக்கிறதுக்கு மட்டும்தாங்க அந்த அம்மன் வந்து அருள் புரிஞ்சிருக்குது. 2 பேருடைய பாடியை கொடுக்கவே இல்லையா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 பெண்களை பார்த்த உடனே அழகாக இருப்பாங்க, அவங்களே சொல்லியிருக்கிறாங்க அழகாக தான் இருந்தாங்க அப்படின்னு. அப்படி அழகாக இருக்கும்போது அந்த பெண்ணை வந்து அடையதுக்கு யாராவது முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வந்து அழிச்சிரும், அவங்கள கொன்னுடும். ஆனால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நீங்கள் 4 பேரும் பண்ணியிருக்கீங்க, அதுதான் என்னன்னு எங்களுக்கே தெரியல, அதனால தான் நீங்கள் உயிரோட வந்திருக்கீங்க அப்படிங்கிறது மாதிரி அந்த கோவில் பூசாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு எதுவுமே புரியலை, என்னடா இது இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குது, இப்போவும் அதை நம்ம பார்க்குறோமே அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல இவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல அந்த குருக்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறீங்க, அதனால தான் நீங்கள் உயிரோட திருப்பி வந்திருக்கீங்க. அந்த பெண்ணை யாராவது சீண்டி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய 4 பேருடைய உயிரும் அங்கே போயிருக்கும், ஆனால் பாடி கூட எங்களுக்கு கிடச்சிருக்காது அப்படிங்கிறது மாதிரி அந்த பூசாரி சொல்கிறாரு.
இவங்க என்ன நல்ல காரியம் பண்ணோம், நம்ம என்ன நல்ல காரியம் பண்ணோம், அந்த பொண்ணுக்கு பின்னாலே தானே ஓடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த மைண்டுக்குள்ளே எதுவுமே வரலைங்க. ஏன் அப்படின்னா இவங்க அந்த பெண்ணை அடையணும்னு நினைக்கவே இல்லை. இவங்க 4 பேருமே கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர் தான் இருந்திருக்கிறாங்க. ரொம்ப மரியாதையோட பெண்களை நடத்தக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்திருக்கிறாங்க. அதனால அந்த இடத்துல அந்த பெண்ணை வந்து இவங்க என்ன சொல்லி கூப்பிட்டாங்க, அக்கா, தங்கை, அம்மா இப்படிலாம் சொல்லி தான் கீழே கூப்பிட்ருக்காங்க. அதுவும் இங்கிலீஷில் சிஸ்டர் கீழே வாங்கன்னு வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. ஆனால் சம்பவம் என்னென்னா இவங்க எக்காரத்தை கொண்டு ஒரு தப்பான வார்த்தை கூட அந்த இடத்துல அந்த பெண்கள் அந்த பெண்ணுக்கிட்ட இவங்க உபயோகப்படுத்தலை அப்படிங்கிறதாங்க உண்மை. அப்போ அந்த குருக்கள் வந்து கேட்டிருக்கிறாங்க, என்ன அப்படின்னா நீங்கள் அங்கே என்னெல்லாம் பேசுனீங்க, அந்த பொண்ணை பார்த்து பேசுனீங்களா அப்படி இப்படிலாம் கேட்கும்போது, ஆமாம் நாங்கள் இப்படி தான் பேசணும், ஆனால் அந்த அம்மா கீழே வரல, அந்த தங்கச்சி கீழே வரல அப்படிங்கிற மாதிரி அந்த கோவில்லையும் பேசியிருக்கிறாங்க. இதை கேட்டோன்னு தான் அந்த குருக்கள் சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் நாவில் இருந்த வார்த்தையினால தான் உங்களுடைய உயிர் பிழைச்சிருக்கீங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி அம்மா, அக்கா, தங்கைன்னு கூப்பிட்டதுனால தான் அதுங்க உங்களை எதுவுமே பண்ணாமல் கீழே அனுப்பியிருக்குது. உங்களுக்கு ஆயுசு கட்டி இனிமேல் இந்த பக்கம் வராதிங்க, அது உங்களுடைய நலனுக்காக நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் நடந்ததெல்லாம் இருக்கட்டும், எங்களுடைய கேமரா ஒன்று இந்த மாதிரி அந்த பள்ளத்துக்குள்ளாடி விழுந்துருச்சு, அதை யாரையாவது வச்சு எடுத்து தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரி, அம்மா கிட்ட உத்தரவு கேட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு அதை எடுத்து கொடுக்க வழியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பூசாரி உள்ளே போய் அந்த பத்ரகாளி அம்மனுக்கு வந்து சில பூஜைகளை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி பூஜைகள் பண்ணும்போது அந்த பத்ரகாளி அம்மனுக்கிட்ட இருந்து ஒரு உத்தரவு வருதுங்க. என்ன அப்படின்னா அந்த கேமரா அந்த மாதிரி எந்த பொருளும் வந்து திருப்பி கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி தாங்க உத்தரவு வந்திருக்குது. அந்த உத்தரவை கேட்ட உடனே சரி, இனிமேல் நமக்கு கேமராலாம் வேண்டாம், நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. அப்படி தாங்க இந்த சம்பவம் அவங்களுடைய லைஃப்பில் நடந்து முடிஞ்சதாட்டு நம்மளுடைய சேனலுக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த நம்மளுடைய அருள் ரத்தினத்துக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை சொல்லிக்கிட்டுறேன். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை, அதாவது இத்தனை வருஷத்துக்கு பிறகு ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்குது. இவருடைய இந்த 4 நண்பரில் ஒரு நண்பர் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருக்கிறாரு, அதையும் சொல்லியிருந்தாரு. இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அது ஒரு தற்செயலாக நடந்த ஒரு ஆக்சிடெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்படி அவருடைய லைஃப்ல நடந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருந்தாரு. அவருக்கு என்னுடைய பெரிய நன்றிகள். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம இந்த சம்பவத்துக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்லைங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.